வணக்கம் அக்கா. எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். திருப்பதி போகாத நம்மள யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே திருப்பதியை போய் பார்த்துருப்போம், வணங்கியிருப்போம், அவரோட அருள்களை நிறைஞ்சு பெற்றிருப்போம். ஆனால் நான் திருப்பதி போகும்போதெல்லாம் எனக்குள்ளே எழக்கூடிய ஒரு சில கேள்விகள் மனசுக்குள்ளே நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த கேள்விகளை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இதுதான் நம்ம திருப்பதியுடைய தல விருட்சகம், வெள்ளை செண்பகம். கிட்டத்தட்ட 5000 வருடம் பழமையான மரம் அங்கே இருக்குது. எனக்கு திருப்பதி போகும்போதெல்லாம் தரிசனத்துக்கு முன்னாடி கிரிவலம் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அமைதியாக, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பொறுமையாக கிரிவலம் வர்றது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனாலேயே நான் முக்கால்வாசி திருப்பதி போகிறதுக்கான காரணங்கள் அதுவாகத்தான் இருக்கும். சரி, இப்போது நம்ம சித்த புராணங்கள், சித்தர்கள் கூறப்பட்ட சில விஷயங்கள் அதுவும் இப்போ இருக்கிற நடைமுறைக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது. எத்தனை பேர் நான் சொல்கிற விஷயங்கள் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் போகும்போதெல்லாம் நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். கோரக்கர் நிறைய பேருக்கு தெரியும். கோரக்க சித்தர், கொங்கண சித்தர், இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொங்கணர் பார்த்திங்கன்னா திருப்பதி மலையில் குகையில் தபம் செஞ்சதாக சித்த மரபுகளில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கோரக்கரும் அங்கே இருந்ததாக சொல்லியிருக்காங்க. நாத மரபில் சொல்லியிருக்கு, சித்த மரபுலையும் சொல்லியிருக்காங்க. இப்போது அங்கே பார்த்திங்கன்னா கோரக்கருக்கு ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருக்குது. அப்போது அந்த ஆலயத்தில் ஜீவசமாதி அடைஞ்சதான் ஒரு சித்த மரபுகளில் சொல்லியும் இருக்குது. ஆனால் வழிபாடு அப்படிங்கிறது அங்கே இல்லை. முன்னாடி இருந்தது. இப்போ அந்த ஆலயம் பக்கமே, அவரோட அந்த ஜீவசமாதிக்கு பக்கமே போக முடியாத அளவுக்கு மறைச்சி வச்சுருக்காங்க, போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எத்தனை பேர் போகும்போதெல்லாம் அவருடைய சமாதிக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போது கோரக்கரினுடைய நாகசக்தி தான் திருவேங்கடமலையில் திருமலை மலை சக்தியாக இன்றைக்கி விளங்குறதா சித்த மரபில் சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம், என்னம்மா உங்களுக்கு அதில் என்னம்மா சந்தேகம் அப்படின்னு, சித்தர்கள்னால் பல இடங்களில் இருப்பாங்க, போவாங்க, அப்படி தானே நீங்கள் யோசிப்பீங்க. சித்தர்கள் இவங்க மட்டும் இல்லை, போகர் வழியில் வந்த பல சிஷ்யர்கள், போகருடைய பல சிஷ்யர்கள் அணுவடிவ ஜீவசமாதியாக அந்த திருமலையில் இருக்கிறதா சித்த மரபு சொல்கிறாங்க. அது சித்த மரபுகளில் எது இருந்தாலுமே அது 100க்கு 200% உண்மையாகத்தான் இருக்கும். எனக்கு சந்தேகம்னு சொல்கிறது என்னென்னா, பல வருஷமாகவே இருக்கக்கூடியது ஒன்று, நம்ம கோரக்கரோட அதாவது போகரோட ஜிசியர் கோரக்கர் அப்படின்னு சொன்னால், போகர் முருகனுக்கு சிலை அமைத்தது போல் முதல்ல கொடைக்கானலில் அமைச்சார், அதுக்கப்புறம் பழனி மலையில் அமைக்கிறாரு. அதுபோல் இங்கேயும் தன்னுடைய குருநாதரோட வழியில் முருகனைத்தான் பிரதிஷ்டை செஞ்சதா சித்த மரபுகள் சொல்லுது. அதன் வழியில் தான் கோரக்கரும் கொங்கணரும் இங்கே மிகுந்த சக்திகளை ஏற்படுத்தினதா சித்த மரபுகளில் இருக்குது. அது ஒரு சந்தேகம். அதை தவிர்த்து இப்போ என்னென்னா, ஏன் கோரக்கரோட ஜீவசமாதியை, அந்த சிறு ஆலயத்தை மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வரலை இவங்க, ஏன் அதை மறுக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் மனசில் இருக்குது. இது ரெண்டும் தான் என்னோடய மனதில் ஓடிட்டே இருக்குது. ஆனால் நான் திருப்பதி போகிறது கோரக்கர் கொங்கரர் மட்டும் இல்லை, நிறைய சித்தர்களினுடைய ஆசி பெறுவதற்காகவும், ஐயனின் ஆசி பெறுவதற்காகவும் நான் எப்போவுமே திருப்பதியினுடைய அந்த ஒரு கிரிவலத்துக்காகவும் நான் போகிறேன். திருப்பதி பெருமாளுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சாலும் சரி, இல்லை அந்த பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல முருகப்பெருமான் இருந்து அருள் பாலித்தாலும் சரி, எது எப்படியோ மக்கள் எல்லோரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆமாம்மா எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லைனாலும் மகிழ்ச்சி இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில். நன்றி, வணக்கம்.